அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நம்ம போன வாரம் ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறுகள்ல போர்களை பற்றியும் நடந்த நிகழ்ச்சியை பத்தியும் பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லா, இந்த வாரம் அதோட கண்டினியூஷன். இப்ப யூதர்கள்லாம் என்ன சொல்றாங்க ரசூல்லாவை பத்தி? இப்ப எப்படிலாம் ரசூல்லாவை பேசி அவமானப்படுத்தி இருக்காங்க, ஹஜ்ஜுக்கு வர்றவங்கள்ட்ட என்னெல்லாம் பேசலாம் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணாங்க. அந்த பாடத்தை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள்ல மார்க்கத்திலையும் நற்பண்புகளையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. ரொம்ப இறையச்சத்துடனும் நேர்வழியையும் அடைஞ்சவர்களாகவே இருந்திருக்காங்க. வழிகேட்டிற்கான எந்த அடையாளமுமே அவர்களிடத்துல கிடையாது. கவிஞர்கள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு என்ன பண்ணுவாங்க, உளறுவதை போன்று அந்த கவிதைகள்ல எல்லாம் பாத்தீங்கல்ல, எவ்வளவு பொய் இருக்கும், எவ்வளவு அந்த பொய்யையும் புனையும் சேர்த்து சொல்லுவாங்க அப்படின்றது. ஆனா ரசூல்லா அந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே பொய் சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே எத்தி வச்சது கிடையாது. அவங்க நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கூட எந்த விதமான பொய் சொல்லியுமே வியாபாரம் பார்த்தது கிடையாது அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த மாதிரி கவிஞர்கள் போல எந்த இதையும் உளரல. அப்ப முன்னுக்கு பின் எந்த விதமான ஒரு முரணாகவும் அவங்க எதையுமே சொல்லல. அவங்க என்ன சொல்றது, ரசூல்லா என்ன சொல்றாங்க, மார்க்கம் ஒரே இறைவன் தான், ஒரே மார்க்கம் தான் என்ற கொள்கையின் பக்கம் தான் எப்போதுமே அழைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்படிப்பட்டவங்கள போய் இல்ல அவர் ஒரு பொய்யர், ஒரு கவிஞர்னு சொன்னா யாரு ஏத்துப்பாங்க? ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? சோ தாங்கள் செய்ததையா என்ன பண்ணியிருக்காங்க ரசூல்லா பிறர்ட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க. என்னத்தை எடுத்து சொன்னாங்களோ அததான் தங்களோட வாழ்க்கையிலுமே என்ன பண்ணியிருக்காங்க, நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. எனவே ரசூல்லா என்ன பண்ணியிருக்காங்க, கவிஞர்களுக்கும் குரானுக்கும் கவிதைக்கும் எந்த வகையில தொடர்பில்லை அப்படின்றதான் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப யூதர்கள்ல தனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அவர் பொய் சொல்றாரு, இது பண்ணுவாரு அப்படிலாம் பழி பேசுவோம், பழி போடுவோம்னு சொல்றாங்கல்ல. சோ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு விவாதம் நடக்கும் பொழுது அவங்க அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும், யூதர்களுக்கே எப்படி ரசூல்லா ஒரு வாய்மையானவர், நேர்மையானவர்ன்றது தெரியும். சோ அவங்களுக்குள்ளேயே அந்த வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குரானுக்கும் எதிராக நிராகரிப்போர் எழுப்பிய ஒவ்வொரு சந்தேகத்துக்குமே தெளிவான ஆணித்தரமான பதில்களை தான் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கான், இறக்கி அருளியிருக்கான் குரான்ல. நிராகரிப்பவர்களோட பெரும்பாலான சந்தேகங்கள் ஓரிரை கொள்கை, தூதுத்துவம், மரணித்தவர் மறுமையில எழுப்பப்படுவது ஆகிய மூன்றை பற்றியா தான் இருந்திருக்கு. அதாவது ஓரிரை கொள்கைனா அல்லாஹ் ஒருவன் தானா அப்படின்றது. அடுத்து தூதுத்துவம், தூதுத்துவம் மனிதர்களிடத்துல ஏற்படுமா அப்படின்றத பத்தி. அடுத்து மரணிச்சதுக்கு அப்புறம் நம்ம மறுமையில எழுப்பப்படுவோமா, இந்த சந்தேகம், இந்த 3 சந்தேகம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமாவே இருந்துகிட்டு இருந்திருக்கு. இப்ப ஏகத்துவம் தொடர்பான அவர்களது சந்தேகங்கள் பாத்தீங்கன்னா குரான் உறுதியா பதில் அளிச்சிருக்கு. அவங்க கற்பனை கடவுள்கள் எவ்வளவு பலவீனமானவங்கன்றத அல்லாஹ் தஆலா குரான்ல ரொம்ப தெளிவாவே என்ன பண்ணியிருக்கான், தெளிவுபடுத்திட்டான். அல்ஹம்துலில்லாஹ். குரான் ஆணித்தரமான விளக்கங்கள் குறைஷிகளுக்கு என்ன பண்ணுச்சு, கோபத்தை தான் அதிகரிக்க செஞ்சுச்சு. ஆனா என்ன பண்ண முடியாது, குரான்ல உள்ள ஒரு புள்ளிய கூட யாராலையும் மாத்த முடியாது. அதுதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர், இரையச்சம் உடையவர், ஒழுக்க சீலர் அப்படின்னு கூறிக்கொண்டிருந்த அதே நேரத்துல அவர் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் தானா அப்படின்ற சந்தேகமும் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. ஏன்னா நபித்துவம் என்பது மிக உயர்ந்த ஒன்று, அது சாதாரண மனிதர்களால பெற முடியாது அப்படின்றத அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப உறுதியா நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. எனவே அல்லாஹ் தனக்கு அளித்த நபித்துவத்தை பற்றி அறிவித்த போது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்த போது இணை வைப்பாளர்கள் என்ன பண்ணாங்க, திகத்தி போய் பின்வாங்கிட்டாங்க. எவ்வளவோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த நபித்துவம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுல அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதோட தாக்கம் தான் இது எல்லாமே. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த தூதருக்கு என்ன நேர்ந்துருச்சு, அவர் நம்மை போனவே உணவு உண்றாரு, கடைகளுக்கும் போறாரு, இறைவனுடைய தூதரா இருந்தா அவருக்கு என்னது, ஏதாவது ஒரு வானவர் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேணாமா அப்படின்றத அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, கூறிக்கிறாங்க. அவர் அவருடன் இருந்து கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பாரே அப்படின்றத அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அல் குரான்ல கூறி காமிக்கிறான்.
மேலும் முகம்மது வந்து என்னது மனிதர் ஆயிற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தாலா இதே வசனத்துல கேட்கிறான், மூசா அலைஹிவஸல்லம் வந்து மனிதர் தானே என்று அவர்கள் நன்கு விளங்கி இருந்தனர். அப்படி இருக்கும்போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராக இருப்பதுடன் அல்லாஹ்வின் தூதராக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அல்லாஹ் தாலா என்ன பண்றான், குர்ஆன்ல வந்து ஆயத்தா இறக்கியிருக்கான். இன்னொரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல அல்லாஹ் தாலா தூதர் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும், எல்லா ரசூல்மார்களுக்குமே இந்த நிலைமை வந்து நடந்திருக்கு. ஒவ்வொரு கூட்டத்தாருமே தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரோட தூதுத்துவத்தை வந்து மறுக்க தான் செஞ்சிருக்காங்க. அதற்கு அவர்கள் வந்து அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், நீங்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை தவிர வேறு இல்லைன்றத அல் குர்ஆன்ல 14வது அத்தியாயம் 10வது வசனத்துல வந்து கூறி காமிக்கிறான். இந்த கூற்று வந்து என்னது? இதற்கு பதிலாக தான் இறை தூதர்கள்லாம் என்ன கூறியிருக்காங்கன்னா, நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான், எனினும் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் விரும்பியவர்கள் மீது அருள் புரிகிறான் அப்படின்றதையும் குர்ஆன்ல வந்து இந்தந்த நபிமார்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் அல்லாஹ் தஆலா மிக தெளிவா வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டான். ஆனாலும் அந்த யூதர்களுக்கு வந்து என்ன பண்ண முடியல, அதை நம்ப முடியல, அதை ஏற்றுக்கொள்ளவும் அவங்களால முடியல. ஆகவே இறை தூதர்கள் மனிதர்கள் தான். எனவே அவர்கள் மனிதனாக இருப்பது நபித்துவத்திற்கு எந்த வகையிலும் முரண்பாடானது அல்ல என்பது இந்த வசனங்கள் வந்து என்ன பண்ணுது, தெளிவுபடுத்தியிருக்கு. இப்ராஹிம், இஸ்மாயில், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய அனைவருமே என்ன பண்ணியிருக்காங்க, மனிதராக இருந்துதான் தூதராகவும் இருந்திருக்காங்க. சரியா? அப்ப மக்காவாசிகள் வந்து இதை ஏற்றிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரசூல் அவர்கள் மீதான இந்த வாதத்தை விரைவிலேயே கைவிட்டு விட்டு மற்றொரு சந்தேகத்தை வந்து கிளற ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல கேக்குறான் இல்லையா, மூசா அலைஹிவஸல்லாம மனிதரா தானே நான் படைச்சேன், மனிதரா இருந்து தானே அவங்க தூதுத்துவம் பண்றாங்க அப்படின்றத கேக்குறான். அப்ப இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த யூதர்களுக்கு அந்த கேள்விக்கு அந்த பதில் வந்து கிடைச்சிருச்சு. திருப்பி என்ன பண்றாங்க, ஓகே அடுத்த கொஸ்டினை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒண்ணா அவங்கள்ட்ட இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், என்ன குற்றங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுலதான் யூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப திட்டம் தீட்டிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த கேள்வியா என்ன சொல்றாங்க, அதாவது ரொம்ப மகத்துவம் மிக்க இந்த மகத்துவம் வாய்ந்த இந்த தூதுத்துவத்தை கொடுக்கறதுக்கு இந்த அனாதையை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுக்கு கிடைக்கலையா? மக்கா தாயிஃப் நகரத்துல உள்ள செல்வமும் செல்வாக்கும் மிக்க பெரிய பெரிய தரவர்கள்லாம் இருக்கும்போது எல்லாரையும் விட்டுட்டு ஆதரவற்றவரான இவரையும் அல்லாஹ் ஒருபோதும் தூதராக்குறான், அப்படி தூதராவே அல்லாஹ் ஆக்க மாட்டான் அப்படின்றத அவங்களுக்குள்ளாரவே சொல்லிக்கிறாங்க. இப்படி இந்த யூதர்கள்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல, அதை என்ன பண்றான் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல வந்து அதை சுட்டியும் காட்டுறான். அந்த அல் குர்ஆன்ல 43வது அத்தியாயம் 31வது வசனத்துல, அன்றி தாயிஃப், மக்கா ஆகிய இவ்விரண்டு ஊர்களிலும் யாதொரு பெரிய மனிதன் மீது இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அவ்வாறாயின் நாங்கள் அதனை நம்பிக்கை கொண்டிருப்போம் என்று கூறுகின்றனர்னு அல்லாஹ் தாலா கேட்கிறான். அல்லாஹ் தாலா இந்த கூற்றுக்கு பதிலுரைச்சு இந்த வசனங்களை வந்து இறக்கிறான். என்ன இறக்கியிருக்கான், நபியே உங்கள் இறைவனின் அருளை பங்கிடுபவர்கள் இவர்கள் தானா அப்படின்றத அல்லாஹ் தாலா கேட்கிறான். ஒவ்வொரு அந்த காலத்துல என்னென்ன நடந்திருக்கு, ரசூல்லாவோட வாழ்க்கையில என்னென்ன நடந்தது, அதாவது ரசூல்லாவுக்கு தெரியாமையே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்றதையும் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமா யூதர்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அதை வந்து போட்டும் காமிச்சுடுறான். அதே மாதிரி அதுக்கு பதிலையும் வந்து அல்லாஹ் தாலா வந்து கொடுத்துடுறான். அப்ப அல்லாஹ் தாலா அந்த கேள்விக்கும் பதில் அடிச்சிட்டானா, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சந்தேகம் என்ன, இந்த நபி வந்து இப்படி சாதாரண மனுஷன் மாதிரி கடைக்கு போறாரு வர்றாரு, அவரும் சாப்பிடுறாரு, எல்லாமே வந்து சாதாரண மனிதர் போல நடந்துக்கிறாரு, இந்த தூதுத்துவத்துக்காக அவருக்கு வந்து ஒரு வானவர் வந்து இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா, வானவர் வந்து அவரோட வேலையெல்லாம் செஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்றத பத்தியும் இது பண்றான். அப்ப அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், அந்த மேல சொல்லப்பட்ட வசனங்களை தொடர்ந்து 9, 10, 11வது வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்றான், ஆகவே நபியை உங்களை பற்றி இந்த அக்கிரமக்காரர்கள் என்னென்ன வர்ணிப்புகள் கூறுகின்றார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ஆகவே இவர்கள் முற்றிலும் வழிகட்டு விட்டார்கள், நேரான வழியை இவர்களால் அடையவே முடியாது அப்படின்றதையும் சொல்றான் அல்லாஹ் தாலா. நபியே உங்களது இறைவனாகிய அவன் மிக்க பாக்கியமுடையவன், அவன் நாடினால் நிராகரிப்பவர்களை அவற்றை சொந்தமாக்கி மிக்க மேலான சொர்க்கத்தை உங்களுக்கு தரக்கூடியவன், அவற்றில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும், அதுல உங்களுடைய பல மாட மாளிகைகளையும் அமைத்து விடுவான் அப்படின்றது அல்லாஹ் தாலா கூறியிருக்கான்.
அது யூதர்கள் வந்து ரசூல்லாவுக்கு தெரியாம அவங்கவங்களா அந்த டிஸ்கஸ் பண்றத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து அந்த கேள்விகளையும் குடுத்து, அந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலையுமே வந்து குடுத்துடுறான். அது வந்து எவ்வளவு பெரிய இழிவு அந்த யூதர்களுக்கு. எவ்வளவு பெரிய ஒரு அடி. இந்த தூதர் கூற்றின்படி இந்த உடம்பு வந்து மண்ணோட மண்ணாக்கி போகி திருப்பி வந்து நாளைக்கு எழுப்பப்படுவோமா அப்படின்றத அவங்க கேக்குறாங்க. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அல்லாஹ் நாடுனா எப்படி படைச்சானோ அதை என்ன பண்ணுவான், அப்படியே திருப்பி எழுப்புவான். அதையும் அல்லாஹ் தாலா வந்து அங்க கூறுறான். மறுமையில் எழுப்புவது அல்லாஹ்விற்கு முடியுமா? அவர்களோட சந்தேகத்துக்கு அல்லாஹ் தாலா என்ன பதில் அளிக்கிறான்? மனிதர்களே, நீங்கள் பலமான படைப்பா அல்லது வானமா? அவன் தான் அந்த வானத்தை படைத்தான் அப்படின்றத அல் குர்ஆன்ல கூறியிருக்கான். வானத்தையும் பூமியையும் படைக்கிறது அல்லாஹ்வுக்கு வந்து எந்த விதமான ஒரு சிரமமற்ற ஒரு காரியம். மரணித்தவர்களையும் உயிர்ப்பிக்க நிச்சயமாக ஆற்றலுடையவன் யாரு? அல்லாஹ் தான் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? நிச்சயமாக அவன் சகலவற்றுக்கும் ஆற்றல் உடையவன் அப்படின்றதையும் அல்லாஹ் தாலா அங்க குறிப்பிடுறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது கேட்கறதுக்கான அர்த்தம் என்னது? அதாவது அல்லாஹ் தாலா படைச்சான். அவங்க வந்து எல்லாரும் மரணிச்சிட்டாங்க. திருப்பி எப்படி வந்து எழுப்புவாங்க? இன்னொன்னு வந்து இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன இதுன்னா, நாங்க தான் வந்து உயர்ந்த இதுவு. எங்கள வந்து அல்லாஹ் தாலா எங்களுக்கு வந்து சொர்க்கத்தை வந்து வாக்களிச்சிட்டான் அப்படின்றது அவங்களோட இதுவு. ஆனா அல்லாஹ் தாலா எங்கேயாவது அதை குறிப்பிட்டிருக்கானா? கண்டிப்பா உண்டு. யாருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு தூதரையும் வந்து கண்டிப்பாக அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டவர்களும் இஸ்லாத்தின்படி வாழ்ந்தவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் உண்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, படைப்புகள வந்து முதல் முறை படைச்சதுலயே அல்லாஹ் தஆலா வந்து ரொம்ப களைச்சு போயிட்டான். மறுமுறையும் படைப்பு வந்து படைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி அவங்க நெனச்சுக்கிட்டது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய மனதுல உள்ளதையும் வந்து என்ன பண்ணுவான்? அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அதுக்கு ஒரு வசனத்த அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அந்த காஃபிர்களுக்கு வந்து பதிலடி குடுக்குற மாரி, படைப்புகள் அனைத்தையும் முதல் முறை படைத்ததில் நாம் கழித்து விடுவோமா? இவர்களை மறுமுறை படைப்பது நமக்கு கஷ்டம் என கூறுவதற்கு, எனினும் மீண்டும் இவர்களை புதிதாக படைக்கும் விஷயத்தில் இவர்கள் சந்தேகத்தில் இருக்கின்றனர் அப்படின்றத அல்லாஹ் தஆலா கூறியிருக்கான். இவ்வாறெல்லாம் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்தபோது, குறைஷியர்கள்ல ஒருவர் வந்து ஆம் எவ்வளவோ இழிவு பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும், ரசூல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களோட மன்றங்கள்ல, பொது சபைகள்ல வந்து இஸ்லாமிய அழைப்பு பணிய செய்வதும், குர்ஆன ஓதி காமிக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாவே இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனாலும் யாரும் வந்து எதிர்பாராத வகையில வந்து திடீர்னு வந்து மக்கள் முன்னாலே தோன்றி என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து எடுத்து சொல்லி ஓத காட்டியத வந்து ஓத காட்ட வேண்டியத வந்து ஓதியும் காட்டிருவாங்க. கடினமான இந்த நிலை வந்து நபித்துவம் பெற்ற 5ஆம் ஆண்டு வரை நீடிச்சிருக்கு ரசூலுல்லாவுக்கு. குறைஷியர்கள்ல ஒருவனான நல்ர் இப்னு ஹாரிஸ் வந்து ஒரு முறை என்ன பண்ணியிருக்கான்னா, ஹீராவுக்கு செல்லும்போது அங்க இருந்த பாரசீக அரசர்கள் மற்றும் ருஸ்தும் இஸ்துபுத்தியார் ஆகியோரோட கதைகளை வந்து கற்று வந்திருக்கான். ரசூல்லா வந்து ஏதேனும் ஒரு சபையில வந்து பேச தொடங்குனாங்க, உபதேசம் செய்ய தொடங்குனாங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவோ தொடங்கினா என்ன பண்ணுவான்னா, அந்த நலுறு நின்று கொண்டு குரேஷியரே, முகம்மதை விட நான் அழகாக பேசுவேன் என்று கூறி கத்துக்கிட்டு வந்த கதையெல்லாம் என்ன பண்ணுவானா அவங்கள்ட்ட கூறிக்கிட்டு இருப்பானா. இந்த இறை நிராகரிப்பாளர்களை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ரசூல்லாவுக்கு துன்பம் தரணுமோ அந்த அளவுக்குலாம் துன்பம் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் வந்து ரசூல்லா என்ன பண்ணியிருக்காங்க, துன்பத்தை சகிச்சுக்கிட்டு தான் ரொம்ப பொறுமையோடையும் தொழுகை நிலைநாட்டியும் நம்மளுக்கு வந்து இந்த மார்க்கத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன கூறுறாங்க அப்படின்னா, இனிமையாக பாட்டு பாடும் ஒரு அடிமை பெண்ணை இந்த நல்று வந்து என்ன பண்ணியிருக்கான்னா விலைக்கு வாங்கியிருக்கான். இஸ்லாமிய ஏற்க யாராயினும் விரும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனிடம் வந்து தனது பாடகிய வந்து அழைத்து சென்று இவருக்கு உணவளித்து மதுவை புகட்டி இனிமையான பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை என்ன பண்ணுவான், அந்த அடிமையை கொண்டு போய் அவங்கள்ட்ட விட்டுட்டு வந்துருவானாம். அம்மனிதரிடம் வந்து முகம்மது உன்னை அழைக்கும் காரியத்தை விட இது மிக சிறந்தது அப்படின்றத கூறுவானாம். இது குறித்து வந்து அல்லாஹ் தஆலா பின்வரக்கூடிய வசனத்தை வந்து அருளியிருக்கான். இவர்களை தவிர மனிதர் பலர் இருக்கின்றனர். அவர்கள் பொய்யான கட்டுக்கதைகள் மற்றும் வீணான விஷயங்களை விலைக்கு வாங்கி அவற்றை மக்களுக்கு ஓதி காண்பித்து அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து நாணமின்றி மக்களை வழிகெடுத்து அதனை பரிகாசமாகவும் எடுத்துக்கொள்கின்றனர். இத்தகையவருக்கு இழிவு தரும் வேதனை நிச்சயம் உண்டு அப்படின்றத அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வந்து கூறியிருக்கான். அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ்.
இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், உங்களுடைய தாய் தந்தையருக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும், வருங்கால சந்ததியினருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கட்டளையின்படி வாழ்ந்து நம் தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.